Sir, everyone can see my system, right, sir? Sir, visible, sir. Hi, sir. Yes, sir. Okay, sir. Sir, please admit record option, please, sir. Sir, record already na pannachu, sir. Na share pallam, sir. Thank you, sir. Sir, first master data, sir. Master data correction very it becomes very problem, sir. Head office lo nari issues master data lone irukku, sir. And the master data issues enna first அந்த master data எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நெக்ஸ்ட் அந்த டேட் அந்த மாஸ்டர் டேட்டா எப்படி டீலிமிட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார். நேம மாத்துங்க, என் பேர் இருக்குது. ஓகே சார். ஸோ அதுக்கு என்ன பண்ணாச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் சார். என்னதுன்னா மாஸ்டர் டேட்டா எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஒரு ரெக்கார்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் అనేది நான் சொல்றேன் சார். சார் ஃபர்ஸ்ட் go to PA30. சார் இந்த சைடு இருக்குனா இந்த சைடு ஃபர்ஸ்ட் எந்த லொகேஷன் எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம் சார். இது ஃப்ரீ சர்ச் இருக்கு சார். இந்த ஃப்ரீ சர்ச் பட்டன் என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2103 2244 2241 அந்த லொகேஷன் எம்ப்ளாயிஸ் மட்டும் நானும் இது பார்க்கலாம் சார். ஐ வாண்ட் டு see only அந்த லொகேஷன் மட்டும் எம்ப்ளாயிஸ். அப்படி என்னதுன்னா ஃபர்ஸ்ட் we need to select our employees only சார். our employees எப்படின்னா இது கிரியேட் ஃப்ரீ சர்ச், இது கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன்ஸ் வரும், நிறைய ஆப்ஷன்ஸ். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் லொகேஷன் எப்படி தெரியும் சார், இந்த பர்சனல் ஏரியால இருக்கா ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சார் இது என்ன லொகேஷன் சார், 2241 என்ன லொகேஷன் செலக்ட் பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட் 700 கிளைண்ட். ஹலோ சார். ஹலோ ஓகே சார், நானே ஒரு லொகேஷன் செலக்ட் பண்ணோம் சார். வெல்லூர் ரீஜியன் ஃபார் எக்ஸாம்பிள் வெல்லூர் ரீஜியன் சார் 2126 செலக்ட் பண்ணோம்னா இந்த ஹிட் இருக்கு சார், ஹிட் லிஸ்ட். இந்த ஹிட் லிஸ்ட் கிளிக் பண்ணோம்னா அந்த 2126ல எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கா அதுல எல்லாரும் வரும் சார். சார் ப்ளீஸ் கீப் மூட் சார். ஓகேவா? ஆல் எம்ப்ளாயிஸ் கேம் சார் 2126. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி இருக்கா டெஸ்ட் எம்ப்ளாய், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் எம்ப்ளாய். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டோன்ட் கோ ஃபார் கிரியேட், தட் இஸ் த பிளண்டர் மிஸ்டேக் சார். ஸ்ட்ரைட் அவே டோன்ட் கோ ஃபார் கிரியேட். அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா today sir, today I have seen what head office quarters info type 2 கூட டீலிமிட் ஆயிடுச்சு சார். டீலிமிட் எப்படி வந்தாச்சுன்னு கூட தெரியல சார். என்னாச்சுன்னா இந்த சார் இந்த எஸ்ஏபி ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா டேட் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா டேட். அந்த டேட்டுக்கு
I mean based on date only system will generate payroll time, everything will generate based on date only sir. In the date very 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 important. Okay, அப்புறம் இந்த green color இருக்கா, green color இருக்கனா அது ரெக்கார்டு இருக்கா, அந்த அந்த data green means some data is available in this info type. Info type na information type. அடுத்தது create loans are first create loan 75 membership அது எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் சொல்றேன் சார். சார் அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சார் இந்த எம்ப்ளாய்க்கு பேங்க் டீடைல்ஸ் இருக்கா, எந்த பேங்க் டீடைல்ஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் கோ வித் ஓவர்வியூ சார். ஓவர்வியூ எதுக்குனா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கா, ஓவர்வியூ இஸ் நத்திங் பட் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கா, நான் எந்த ரெக்கார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கா, அந்த 3 ரெக்கார்ட்ஸ் நான் எந்த ரெக்கார்டு டேட்டா கரெக்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் we need to select. என்ன மாதிரி சார் ஒரு 10 ரெக்கார்ட் இருக்குனா அந்த 10 ரெக்கார்ட்ல ஓகே எனக்கு பிரச்சனை 5th ரெக்கார்ட், அந்த 5th ரெக்கார்ட் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம் சார், சாரி சேஞ்ச் பண்ணலாம். அந்த ரெக்கார்டு மட்டும் டேட்டா வரும், அந்த ரெக்கார்ட்ல சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி பண்ணோம்னா கரெக்ட் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் அவே இப்போ என்ன பண்றோம்னா கிரியேட் பண்ணாச்சு சார். அந்த நார்மல் மிஸ்டேக் சார் என்ன பண்றீங்கன்னா இப்போ எல்லாரும் கிரியேட், எனக்கு ஆல்ரெடி தெரியாது எந்த ரெக்கார்ட் இருக்கா இது எல்லாமே தெரியாது, ஜஸ்ட் சும்மா இப்படி கிரியேட் பண்றீங்க சார். இந்த மாதிரி கிரியேட் பண்ணனும்னா என்ன ஆகும் நான் சொல்றேன் சார். ఇప్పుడు ఓవర్ பண்ணோம்னா என்ன ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு சார், நான் சும்மா கிரியேட் பண்ணி ஒரு டிஃபால்ட் ஸ்டார்ட் டேட் கொடுத்தாச்சுனா என்ன ஆயிடுச்சு, ரெக்கார்டு டீலிமிட் ஆயிடுச்சு. ரெக்கார்டு டீலிமிட் எப்படி ஆயிடுச்சு, நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் இருக்குனா இல்லைன்னா தெரியாது, நான் ஸ்ட்ரைட் என்ன போயிடுச்சு டைரக்ட்லி ஐ வென்ட் டு கிரியேட், ஐ வென்ட் டு கிரியேட் பட் எனக்கு தெரியாது 01/04/2020 లో రికార్డ్ ఇరకనా ఇల్లానా కూడా నా చెక్ பண்ண மாட்டேன். Directly I am going to create, then simply I am giving some standard based on my assumption 01/07/2020. அப்ப சிஸ்டம் என்ன பண்றோம்னா இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் இருக்குனா அந்த ரெக்கார்டு டீலிமிட் ஆகி புது ரெக்கார்டு అంటే 2 ரெக்கார்ட்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் இல்லனா ஓகே, பட் அதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் இருக்குனா சிஸ்டம் என்ன பண்றோம் from this date to this date old record, from this date to this date new record. Same இந்த மாதிரி ஹெட் ஆபீஸ்ல நிறைய சார் ஹெட் ஆபீஸ் ஃபுல் ஆஃப் எப்படி இருக்குனா ஜஸ்ட் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் நிறைய இத்தனை டைம்ஸ் எத்தனை இப்போ என்ன இப்போ 01/07 இப்படி கிரியேட் பண்ணாச்சு சார். இப்போ என்ன ஆகும் இப்படி இருக்கா 2 ரெக்கார்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் 2 நேம்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குமா கிடையாது, பட் சும்மா மாதிரி எப்படி ஸ்டார்ட் டேட்டு சாரி ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் டேட் ஆஃப் பர்த் கேஸ்ட் எல்லாமே 2 ரெக்கார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு 10 ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆச்சு சார். எதுக்கு நான் கேட்டாச்சு, எதுக்கு சார் சார் இது எனக்கு தெரியாது, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணாச்சு, அத நான் என்ன நினைச்சேன்னா இந்த டேட் నుంచి ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் திஸ் பர்சன் இஸ் அப்ளிகேபிள், அதுக்கு நான் கிரியேட் பண்ண சார். இந்த எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரியாது, பட் ஐ டோன்ட் நோ சார் இந்த லெவல்ல பெரிய இஷ்யூ ஆகும் அந்த மாதிரி சொல்லச்சு சார். அது பெரிய ஸ்டெப் பெரிய இஷ்யூஸ் என்னதுன்னா first always select in the madri sir, first always select this then click on overview. This is the best practice. Straight away don't go and create,
straight away don't go and create. இப்போ 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குனா அந்த 10 ரெக்கார்டுல என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 click on overview. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் செக் டேட்ஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் செக் டேட்ஸ். டேட்ஸ்னா இப்போ இந்த ரெக்கார்டு ఫర్ ఎగ్జాంపుల్ எனக்கு 7 జూలై నుంచి ఇది ఇప్పుడు என்னது మార్చి 01/03/2021 నా షిఫ్ట్ చేంజ్ ஆகும். షిఫ్ట్ చేంజ్ ஆகும்னா see always select bottom to top సార్. bottom to top ఎదుకునా ఫస్ట్ ఓల్డ్ రికార్డు அதுக்கு மேல புது ரெக்கார்டு இருக்கும். உங்களுக்கு ஈஸி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி see 1/4/2022 28/2/2021 இந்த ஷிஃப்ட். அடுத்தது இந்த ஷிஃப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் செலக்ட் date. Always you need to remember date. Date எதுக்குனா based on date only system will generate payroll. Based on date only system will give the salary. By mistake if you create n number of records, system will never work. System will not give correct result. At the end of the day no one knows who has done this one. I mean whoever is going to create and change, modify, whatever whoever is going to do, those guys only is going to take care. Okay na? So unakku enna venumna first try to do everything in 700. எதுக்குனா இப்போ ஹெட் ஆஃபீஸ்ல பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சார். என்ன ஆச்சுன்னா டைரக்ட்லி 600ல சேஞ்ச் பண்ணா more than 240 எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அது எப்படி டெலீட் பண்ணணும், அது எப்படி கரெக்ட் பண்ணணும் கூட எனக்கு இப்படியே தெரியல சார். அதுக்கு ஆல்வேஸ் யூ மஸ்ட் கோ வித் 700 client, do this are all change. First go to PA30, select one info type, click on overview. Then fourth step, select check start date and date. இது கரெக்டா இல்ல, இது கரெக்டா இல்ல, கரெக்ட் இல்லனா சேஞ்ச், கரெக்ட் இல்லனா சேஞ்ச், இல்ல எனக்கு இது ராங் ஆயிடுச்சுன்னா delete. delete பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் delete பண்ணும். ஆட்டோமேட்டிக் end date வரும் 31/12/999. இப்படி சார் மாஸ்டர் டேட்டா கரெக்ஷன் எப்பவுமே செலக்ட் அண்ட் கிளிக் ஆன் ஓவர்வியூ, செலக்ட் கிளிக் ஆன் ஓவர்வியூ. சார் இந்த மாஸ்டர் டேட்டாలో మెయిన్ ఇంపార్టెంట్ ఇన్ఫో టైప్స్ సార్. ఆల్వేస్ రిమెంబర్ మెయిన్ ఇన్ఫో టైప్ 01 0 01 2 7 8 9 45. లోన్. సో జీరోనా ఎదుగు సార్, జీరోనా ఎంప్లాయ్ యాక్టివా இல்ல அது எப்படி தெரியும்? கிளிக் ஆன் ஓவர்வியூ. இங்க இருக்கா சார், இங்க இருக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கா? இந்த எம்ப்ளாயி ஆக்டிவ்ல இருக்கா, இன்ஆக்டிவ்ல இருக்கா, ரிட்டையர் எம்ப்ளாயா, வித்ட்ரான் எம்ப்ளாயா, எங்க தெரியும் சார்? அது எங்க தெரியும்? So 3 na active, in the employee active. So actions also appointment, only ஒரு action மட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, only ஒரு action மட்டும். சேம் இந்த மாதிரி சார். சார் you are able to hear me right sir everyone? Yes sir, yes sir. Okay. Yes sir. Okay, sir. Okay. சார் இப்போ ஒரு 15 minutes இருக்கா? லைவ் என்ன இஷ்யூனா ஒரு பர்சன் சார், ஆஸ்க் ஓன்லி ஒன் பர்சன் எனி இஷ்யூஸ் லைவ் சார். anyone has having any doubt sir, just 15 minutes
Tomorrow again we will continue, sir. Sir, I am Sendil from Udanpet, sir. Yes, sir. Please, sir. Sir, HBA recovery 1%ங்கிறது வந்து accuracy 1% மட்டும் வருது சார். Okay. அது ஆக்சுவலா வந்து ரவுண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் 1 ரூபாய்க்கு வரணும் சார். அது வராது சார். ஓகே சார். அது எதுக்கு வராதுன்னா சரி சார். இந்த ஆர்க்கிள் சிஸ்டம்ல ஓல்ட் சிஸ்டம்ல ஹார்ட் கோடிங் பண்ணாச்சு சார். ஹார்ட் கோடிங்னா இந்த ஜிபிஎஃப் கூட அந்த மாதிரி இருக்கா சார். ஜிபிஎஃப்ல கூட எப்படி இருக்குன்னா டிஎன்இபி பாலிசி 97 rupees na 100 rupees round off, sir. 67 na 100 rupees round off. Is it correct or wrong, sir? Sir? GPF deduction irukna, sir. Yes, sir. GPF deduction, for example, employee is going to contribute 67 rupees, sir, for example. But we are going to deduct 100 rupees, nearest value to 100 rupees, right, sir? GPF and CPS. Right, is it right, sir? Sir, 12% accuracy, sir. Rounded to 10. 12%, sir. But is there any chance, like, you know, if employee 2,522 rupees, it is rounded to 2,600? Anyway, are you going to deduct like that, or 12% is exact, sir? Sir, 12% accuracy. Okay. Okay, 12%, sir. Okay, 12% அது கண்டிப்பா வரும் சார். அது பிரச்சனை கிடையாது. பட் 1% நியரஸ்ட் வேல்யூனா அது எப்படி இருக்கும்னா சார், அது 50 less than 50 paisa it will come to less, sir. Greater than 50 paisa nearest value is, sir. That is the logic which we build it, sir. Sir, sorry sir. Sir, HBA rule prakaram 1% அப்படிங்கிறது next 1 rupee, sir. Next even 10 paisa na kuda next ஆமா sir. But already I discussed in headquarters, sir, regarding this one. But in okay, sir. Thank you, sir. There is no possibility that decision will be taken care by management, sir. That one already we discussed. Okay, sir. Thank you. Yeah. Thank you, sir. Thank you, sir. Thank you. Sir, any other doubt? Sir, this is Mohandas from Coimbatore North. Sir, what is the difference between 600 and 700 clients, sir? Sir, very good question, sir. Sir, you are able to see my screen, sir, here. Yes, sir. Sir, here 500, 600, 700, sir. Sir, yes, 500, sir, earlier. Sir, please keep it put all, sir. Sir, 500, 600, 700, sir. Sir, 500 is nothing but earlier, which as we discussed, I mean, before training, sir, before training, we were planning for pilot go live, sir. In between final go live, we have done pilot go live, sir. Pilot go live is nothing but which we have chosen only one location where we did the pilot go live. So that pilot go live has done in 500 client. Okay, so now coming to 600, sir. 600 client is nothing but where we have given to the users like you, sir, where we have given to you whatever activities you are going to do in production system, same activities we have given, you know, option we have given to do that activities in 600 before going to final go live, because of just for practice. UAT testing is nothing but, sir, this 600 is nothing but your final go live, sir, whichever you are going to do after for final go live. But 600 is nothing but you have your process, sir. For example, appointment, loan creation, HR master data correction, everything we are going to do that process. That process where you can test before go live. Where you can test before go live.
This is the one, sir. Sir, I think so. Within 5 minutes, this section is going to close. If it is possible, I will try to send one more link, sir. Don't get confused. Automatically, it will close, sir. Oh, sir, one more doubt for me. Actually, this 700 client is for go live. Actually, sir. the 700. 700, no, sir. Okay. 600 is the your production. 700 is for your Okay. practice client. Okay, sir. 700 Now you can we do have to whatever do you in want. 700 only. Yes, sir. Okay, sir. 700, Okay, whatever you okay, want sir. to do, Okay, you sir. can Thank do you. it. Okay, sir. Thank you, sir. 600 just for it is we should not do any master data changes because we are moving this data to final go live. 700 for you can Okay. test whatever you want to do. You can do anything in 700. Okay, so 700 client is for practicing. Okay. Yes, sir. You can test Okay, all sir. Thank your you, sir. scenarios. Okay, sir. சார் செந்தில்குமார் பொள்ளாச்சி சார். Yeah, please, sir. சார் ஒருத்தருக்கு டூப்ளிகேட் பர்சனல் நம்பர் வந்திருக்கு, எப்படி டெலீட் பண்றது சார்? சார் டூப்ளிகேட் பர்சனல் நம்பரே வராது சார். பாயிண்ட் நம்பர் 1. இல்ல ஒரே நேம்ல 2 நம்பர் இருக்கு சார், பர்சனல் நம்பர் ஒரே நேம்க்கு. நம்பர் என்ன சார்? 700 கிளையண்டா 600 கிளையண்ட் சார்? 600 சார். ஓகே, 1 minute சார். ஓகே. நம்பர் சார்? சாரி சார், ஆபீஸ்ல இருக்கு நம்பர். ஓ, நம்பர் தெரியும் சார். தெரியாதா? தெரியாது. நேம் தெரியும் சார். நேம் எம் செந்தில்குமார் எம். ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன சார்? எம் செந்தில்குமார். செந்தில்குமார். ஓகே சார். செந்தில் நான் செக் பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட். ஓகே. ஓ 981 எம் செந்தில்குமார். Oh, many are there, sir. Date of birth தெரியும் சார்? I think 70 sir. 70 Yes sir. 70 இல்ல சார். செந்தில் குமார் 70 ranges இருக்கு சார். No, exact செந்தில் குமார் நரி செந்தில் குமார் இருக்கா சார்? ஓகே சார், என்ன பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்க சார் அந்த நம்பர், நான் செக் பண்ணலாம் சார். ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ் போயிட்டு எடுத்துக்கோ. ஓகே சார். ஓகே சார், சேம் இந்த மாதிரி என்ன எப்போ வேணும்னா நான் கண்டக்ட் பண்ணலாம் சார், பிரச்சனை கிடையாது, நோ ப்ராப்ளம். we will continue same same pattern Zoom meeting. சார் அடுத்த டவுட் சார்? எனி டவுட் சார்? சார் எனி டவுட் சார்? யுவர் பிராக்டிக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்குன்னா சொல்லுங்க சார். சார் எனி டவுட் சார்? சார் tomorrow. Okay sir, shall we leave? Yes sir, please sir. Okay sir, shall we continue in tomorrow sir? Sir, please join exact 9 means 9 sir. Edukuna we have only 45 minutes timing sir. Okay va? Idi late join aguna we are going to lose timing sir. Because it is licensed version kadiyadu sir. Zoom meeting licensed version kadiyadu. Adukku 9 means 9, 9:30 means 9:30. Suppose 45 minutes exact timing varum sir. Okay, tomorrow we will join sir. Tomorrow I will. Thank you sir. Yeah, tomorrow I will send one more invitation sir. Okay sir. Thank you sir. Thank you. First enaduna sir, first always go with PA30 and click on overview sir. Don't create, that is not at all advisable. That is not at all advisable. Straight away don't go into create. First to go with overview, then check dates, start date, end date, then click on change, copy or whatever. Then only this is the master data. Yes sir, please tell me sir. Sir, someone raised your hand.
Hello, sir. சார் சொல்லுங்க சார். Sir, this is from Palladam, Praveen, sir. எஸ் சார், ப்ளீஸ் சார். Sir, how to generate exact payslip, sir? Sir, payslip backbone of payslip is nothing but PA30, sir. Simple, sir. Sir, yeah, not sir. No, I am asking original payslip for an individual employee. Original payslip na PC00_M for HR form, sir. M30 HR payslip, right? Sir, in that I have correct. Sir, in that I have given some details, but it's some loading, but sir, there is showing some errors, sir. 1 minute, sir. Now only we will generate. எந்த லொகேஷன் சார்? Sir, Palladam. ஓகே. எம்ப்ளாய் நம்பர், ஒரு எம்ப்ளாய் நம்பர் தெரியும் சார். Sir, 120. எந்த பீரியடுக்கு சார்? Sir, January. டிசம்பரா, அக்டோபரா? January, sir. January 2021. Yeah. Number, sir? 120 64 798. 798. Yeah. இது கிளிக் பண்ணுவனா மறுபடியும் கேக்குறோம் சார். மறுபடியும் கிளிக் Yeah, execute கொடுங்க. Like that showing. What you want to do, sir? Payroll result இல்ல சார். Sir, payroll ஜெனரேட் ஆயிடுச்சு சார். Okay. சார் அப்படி கிடையாது சார். இந்த எம்ப்ளாய்க்கு இந்த பேஸ்லிப் எப்போ ஜெனரேட் ஆகும்னா பேரோல் பிசிஎம் उसको calc இருக்குனா சார், CALC calc. Yes, sir. அது லைவ் ஜெனரேட் பண்ணலாம் சார் ஃபர்ஸ்ட். How to do, sir? அப்படியா? ஓகே. அவங்க பண்றாங்க எல்லாமே பாரு. இந்த எம்ப்ளாய்க்கு CALC இது இருக்கு சார். ஓகேவா? Okay. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் 10/20/20 எம்ப்ளாய் நம்பர் டிஆர் சார். இப்படி கொடுக்கலாம் சார் டீடைல்ஸ். Okay. சார் எப்பவுமே வேரியன்ட் சேவ் பண்ணுங்க சார். வேரியன்ட் எப்படி சேவ் பண்ணுங்க தெரியும் சார்? ஓகே. வேரியன்ட் எப்படி கிரியேட் பண்ணோம்னா செலக்ட் கிளிக் ஆன் சேவ். சார் ஃபர்ஸ்ட் பட்டன் என்னதுன்னா பீரியட் சார். எந்த மாசம்க்கு நான் பேரோல் ரன் பண்ணோம் இந்த பாக்ஸ். செகண்ட்னா என்னதுன்னா செலக்ஷன், யாருக்கு நான் பேரோல் ரன் பண்ணலாம். ரிமைனிங் எவ்ரிதிங் இஸ் சேம் சார். கீப் இட். Hey. இங்க இருக்குற சார் டெஸ்ட். Yes, sir. இந்த டெஸ்ட் ரன் செக் ஆகுனா சிமுலேஷன். Okay. ஓகேவா? டெஸ்ட் ரன் ரிமூவ் பண்ணலனா லைவ். நான் இப்போ இந்த எம்ப்ளாய்க்கு லைவ் ரன் பண்ணலாம் சார். லைவ் ரன் பண்ணாச்சு. Okay. லைவ் ரன் பண்ணாச்சு. ஓகேவா? எப்படி நான் ரிமூவ் பண்ணாச்சு டெஸ்ட் ரன். நான் இப்போ செக் பண்ணலாம் Sir, sir, just a minute. Small load. Yes sir, please sir. Sir, display variant for log na kudukla, sir. டிஸ்ப்ளே லாக் கிரியேட் எப்படி சார்? இல்ல சார், நீங்க குடுக்கலன்னா அது கொடுக்க தேவையில்லையா சார்? டிஸ்ப்ளே வேரியன்ட் சார். இது எதுக்குற ஸ்டாண்டர்ட் பே ஸ்லிப் சார். ஓகே. ரைட் அவே இஸ் தி ஸ்டாண்டர்ட் பே ஸ்லிப். ஓகே. எனக்கு பே ஸ்லிப் நீங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் இருக்குனா ஜஸ்ட் நோ ரெமுனரேஷன் ஸ்டேட்மென்ட் லைவ் ரன் பண்ணாச்சு. ஓகே. இப்போ நான் இங்க செக் பண்ணலாம் சார் இந்த எம்ப்ளாய்க்கு. ஓகே. இப்போ ஜெனரேட் ஆயிடுச்சு சார். PDF always select PDF print preview. இப்போ ஜெனரேட் ஆயிடுச்சு சார். ஓகே. थैंक यू. சார் அந்த மாதிரி எரர் வந்தாச்சுனா பேரோல் லைவ் பேரோல் ஆகலாம். சிம்பிள் சார். மொத்த ஆல் எல்லாத்துக்கும் இதே மாதிரி பண்ணலாம்ல? கரெக்ட்டா? இல்ல சார், எல்லாத்துக்கும் இத மாதிரியே பண்ணலாம் சார். ஓகே. எல்லாருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இந்த மாதிரி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் செக் வித் டெஸ்ட் ரன் சார். சார் டெஸ்ட் ரன் மேண்டேட்டரி. டெஸ்ட் ரன் மேண்டேட்டரி. ஓகேவா? அப்புறம் எந்த லொகேஷன் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லொகேஷன் சார்? பல்லடம் சார்.
Palladam. பல்லடம் 2214. பர்சனல் ஏரியா என்ன சார் நேம்? 2214. 2214 2214 சார். ஃபர்ஸ்ட் Yes, sir. எப்பவுமே இது மேண்டேட்டரி செக் சார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரன். Okay. அந்த Okay, டெஸ்ட் sir. ரன் எப்பவுமே இது மேட்ச் ஆகும் சார். ஃபர்ஸ்ட் செக் ஆஃப்டர் ரன்னிங் த பேரோல் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணலாம்னா இதுவே சார். நான் செக் பண்ணலாம், நான் சொல்றேன் சார். Okay. இது டெஸ்ட் ரன் இப்படி இருக்குன்னா பே ஸ்லிப் ஜெனரேட் ஆகாது. ஏ ஸ்லிப் ஹெச்ஆர் ஃபார்ம்ல இது ரிமூவ் பண்ணி ஜெனரேட் பண்ணோம்னா அப்போ ஹெச்ஆர் ஃபார்ம் ஜெனரேட் ஆகும் சார். Okay, sir. சார் இந்த கீழே பார்த்தாச்சுன்னா பாத்துங்க சார் 08910 08910 அது எப்படின்னா இந்த எம்ப்ளாய்க்கு ரெட்ரோ சிஸ்டம் ஜெனரேட்டிங் ரெட்ரோ சார். ரெட்ரோனா யுவர் ஜெனரேட்டிங் ஜான் மந்த் பேரோல் சார். பட் சிஸ்டம் இஸ் பிரிங்கிங் 7 na அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 months payroll system is bringing sir. This is the wrong. அதுக்கு எப்படி செக் பண்ணலாம்னா நான் சொல்றேன் சார். இப்போ அது எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்றேன் சார். how to check. Sir, sir 10, 11 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் லைவ் பண்ணா மொத்ததெல்லாம் ஜனவரி மட்டும் சார் ரன் ஆகும். லைவ் ரன் பண்ணுனா ஜனவரி ரன் ஆகும் சார். பட் அக்டோபர் அதான் சார். நவம்பர் டிசம்பர் லைவ் பண்ணல சார். சார் அதான் சார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் லைவ் பண்ணா ஜனவரி மந்த் மட்டும் ரன்னா வந்து நிக்கும். கரெக்டா சார்? பர்ஃபெக்ட் சார், பர்ஃபெக்ட். ஓகே. எத்தனை எம்ப்ளாய்ஸ் இருக்கா சார்? அரௌண்ட் 950. அதுக்கு டைம் ஆகும் சார். Yes, sir. Sir, first time you don't select display line and remuneration statement, sir. எதுக்குன்னா Okay, sir. Okay, sir. அது எப்பவுமே டைம் ஆகும். டிஸ்ப்ளே ஆகுனா எம்ப்ளாய்க்கு லாகுக்கே ரொம்ப லேட் ஆகும். Okay. சார் அடுத்த இஷ்யூ என்ன சார்? இது ஒண்ணும் அப்புறம் சார். சார் இது ஓகே சார் அப்புறம் சார் இது புரிஞ்சிருச்சு சார். இது ஓகே சார். அடுத்த இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எம்ப்ளாயி வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்கணும் சார். அதாவது நம்ம வந்து 11th நவம்பர் மந்தோட சேலரி பே ஸ்லிப் வந்து ரன் பண்ணியாச்சு. ஓகே. ஜனவரி மந்த் வந்து இன்கிரிமெண்ட் கொடுக்கணும் சார். இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் கொடுக்கணும். ஓகே சார். இன்கிரிமெண்ட் அது என்ன சார்? இன்கிரிமெண்ட் சார் இப்போ இந்த டேட்டா இந்த இன்ஃபோ டைப் 8 இருக்குனா சார்? எஸ் சார். இந்த இன்கிரிமெண்ட் நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் டேட் கொடுக்கலாம் சார். கொடுக்குறோம் சார். சார் இது நமக்கு கொடுத்தாச்சு. எனக்கு என்ன எரர் வருதுன்னா சேஞ்ச் டு ஃபார் இன் பேரோல் வருது சார். அது எதுக்கு வரும்னா சார், இந்த எம்ப்ளாய் ஜாயின்ட் ஆன் 01/04/2020 சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே I am giving 01/03/2020 ஃபார் எக்ஸாம்பிள் 1 month before. என்னது? ஓகே. நெக்ஸ்ட் பே ஃபர்ஸ்ட் எப்பவுமே 1 year prior period சார். இதெல்லாம் எப்பவுமே
ஓகே சார். இப்போ 0104 னா அடுத்த இன்கிரிமெண்ட் 0104 2021 இது கொடுத்தோம்னா வராது. பட் அந்த மாதிரி எரர் வந்தாச்சுன்னா எனக்கு சொல்லுங்க சார். வருணுக்கு இல்ல கார்த்திக் சொல்லுங்க. எல்லாம் இல்ல சொல்லிருக்கு சார். சார் மெயில் பண்ணுங்க சார். நான் மெயில் ஐடி இது சார். என்னது காவலி டாட் எடுத்துக்கோங்க சார். .leelamohan@vyas.com. பட் இது ஜஸ்ட் ஆப்ஷனல் சார். மேக்ஸிமம் ஓகே. இது மார்க்கெட் கரெக்ஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா வருணு கார்த்திக்கு. செகண்ட் ஆப்ஷன் இது இந்த இமெயில் ஐடி சார். ஓகே சார். செகண்ட் ஆப்ஷன் சார் இது. வரலனா எனக்கு கால் பண்ணுங்க சார். ஓகே சார். சுபி அந்த பெண் எங்க? இன்னொரு பெண் எங்க சுபி? சார் நோட் பண்ணியாச்சு சார். ஓகே சார். ठीक है. Hey, come on. இப்படி சார். இது எப்படி செக் பண்ணலாம்னா இப்படி சார். ரிஜெக்டட் சார். ஃபர்ஸ்ட் செக் சார். இப்போ பேரோல் ரன் ஆச்சு சார். ஓகே சார். 336 but successful 334. rejected எத்தனை 2 but 2 periods 1716 னா நிறைய எம்ப்ளாய்ஸ்க்கு ரெட்ரோ ஆயிடுச்சு. மினிமம் 3 months ரெட்ரோ. இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 ஒரு சில எம்ப்ளாய்க்கு வந்து 936 எம்ப்ளாய்ஸ்க்குனா ஏப்ரல் ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு ஜனவரி சார். அப்ப எத்தனை பீரியட்ஸ் வருவீங்க? 936 பட் 936 இல்ல பட் 1716. அப்படி என்னது அது? ஒரு எம்ப்ளாய்க்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அப்படி 4 பீரியட்ஸ். அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு இன்க்ரீஸ் ஆகும்னா இங்க பீரியட்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும் சார். சார் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ்னா ஒரு பீரியட்னா ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு பீரியட். அப்ப இல்லனா ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார். இங்க யாருக்கு ரெட்ரோ ஆயிடுச்சு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாய்க்கு ரெட்ரோ ஆயிடுச்சு. இந்த எம்ப்ளாய்க்கு 2 சார். பாருங்க சார். இந்த எம்ப்ளாய்க்கு 2 ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? இந்த எம்ப்ளாய்க்கு 1. இந்த மாதிரி some employees got retro சார். அதுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த எம்ப்ளாய்ஸ் இது மேட்ச் ஆகும் சார். இங்க எத்தனை நம்பர் இருக்குன்னா இங்க கூட கண்டிப்பா சேம் பீரியட்ஸ் சேம். 936 இருக்குன்னா இஷ்யூவே இல்ல. அப்படி சார். அது ஃபர்ஸ்ட் இதனால இப்போ எதனால ஒரு சில எம்ப்ளாயிஸ் மட்டும் இப்படி வந்திருக்கு சார்? சார் அது எதனாலனா ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய் ஜாயின்ட் ஆன் அக்டோபர் சார். பட் நான் அக்டோபர் பேரோல் ரன் பண்ணல, நவம்பர் பேரோல் ரன் பண்ணல, டிசம்பர் பேரோல் ரன் பண்ணல. ஸ்ட்ரைட் அவே நான் ஜனவரி மந்த் பேரோல் ரன் பண்றேங்க சார். அப்ப சிஸ்டம் என்ன பண்றோம்? அக்டோபர் பேரோல் ரன் ஆயிடுச்சா? ஆகல. அக்டோபர் வில் ஜெனரேட். நவம்பர் ஆயிடுச்சா? ஆகல. அக்டோபர் நவம்பர் வரும். டிசம்பர் ஆயிடுச்சா? ஆகல. அக்டோபர் நவம்பர் டிசம்பர். இந்த 3 months பேரோல் கரண்ட் மந்த் ஜனவரி. இந்த ஜான்ல வரும் சார். அப்படி சார். அது எந்த எம்ப்ளாயின்னு கண்டுபிடிக்க முடியாதா சார்? சார் இல்ல ஒவ்வொருத்தரா இப்படி போய் செக் பண்ணுமா இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? வேற வழி. ஏன்னா இப்படி போய் ஒவ்வொருத்தரா போய் செக் பண்ணுவோம்ல சார், அதுக்காக கேக்குறேன்.
ஆப்ஷன் கிடையாது சார். வேற சரி ஓகே ஓகே. வேற ஆப்ஷன் கிடையாது. வேற ஆப்ஷன் கிடையாது சார். ஓகே பரவாயில்ல சார். எனி டவுட் சார்? சார் லாஸ்ட் ஒன். எஸ் சார் ப்ளீஸ் சார். சார் அது ஹெச்ஆர்ஏ சிசிஏ வந்து ஸ்லாப் ஃபெச் பண்ணாலும் கரெக்டா உட்கார மாட்டேங்குது சார். సార్ అది ఇంకా డెవలప్మెంట్ లో ఇరక డెవలప్మెంట్ నాను వరుణు ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சார். என்ன இருக்கு சார். அது ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்ல போய் ஸ்லாப் செலக்ட் பண்ண சொல்லிருக்கீங்க சார். எஸ் சார். அதுல கொடுத்தா சேவ் ஆர் என்ட்ரி சேவ் ஆர் டேட்டா ரெக்கார்டுன்னு வருது சார். வருது சார். బట్ ఇది వర్క్ ఆగదు. ఇంకా ನಾನು లాజిక్ కొడకలా సార్. సార్ ఇంకా ನಾನು లాజిక్ బ్యాక్ ఎండ్ లో లాజిక్ కొడకలా సార్. ఇంకా ఇది వర్క్ ఇన్ లాజిక్ ప్రోగ్రెస్ లోనే ఇరక సార్ డెవలప్మెంట్ లో. ఓ ఇట్స్ స్టిల్ వర్కింగ్. ఓకే ఓకే సార్. ఇది వర్క్ ఇన్ ప్రోగ్రెస్ లో బట్ వి ఆర్ ఫైండింగ్ సమ్ మోర్ సొల్యూషన్ సార్. ఓకే We are trying to reduce person sub areas, sir. ఇది నరియా ఇచ్చే more than 18,000 person sub areas వందచ్చు సార్. ఓకే సార్. అదుకు we found this solution. We are planning to bring this one, sir. Within 2 days or 1 day or 2 days we are going to give that one, sir. ఓకే సార్. నెక్స్ట్ సార్. ఎనీ డౌట్ சார் பேங்க் நம்பர் நான் மேனுவலா கிரியேட் பண்ணுவேன், நீங்க மைக்ரேட் பண்ணுவீங்களா சார்? సార్ LSMW ఆల్రెడీ ನಾನು ಕೊಡ್ತಾಚ್ಚಿನ సార్. LSMW బ్యాంక్ నెంబర్ కి LSMW ఆల్రెడీ ఇరుక సార్. ஓகே. இது சார். சார் எத்தனை எம்ப்ளாய்ஸ் இருக்கு சார்? ஓகே சார். அப்புறம் இப்ப பொள்ளாச்சியில எஸ்பிஐ வந்து எஸ்பிஐ பொள்ளாச்சி எல்லாம் வர்றது இல்லை சார். பொள்ளாச்சி, சின்னம்பலம் இந்த மாதிரி லோக்கல் ஏரியாஸ் எல்லாம் வர்றது இல்லை சார். ஒன்லி மேஜர். என்ன சார் அது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மேஜர் சிட்டிஸ் நேம் தான் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, ஆனமலை, சின்னமலை அந்த மாதிரி வர்றது இல்லை சார். சார் அது என்னது? அது பர்சனல் ஏரியாவா, பர்சனல் சப் ஏரியாவா, பேங்க் டீடைல்ஸா? அது என்ன சார் இன்ஃபர்மேஷன்? பேங்க் டீடைல்ஸ் சார். பேங்க் டீடைல்ஸ்னா ஃபைனான்ஸ் சார். ஹெச்ஆர் கிடையாது சார். டைரக்ட்லி இன்ஃபார்ம் டு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். ஓகே சார். ஓகே சார். Sir, bank related details, you please communicate with finance. Just inform to your finance admin. They will inform to our finance team, sir. Nainar Muhammad, sir. Okay. Nainar Muhammad and Parsuram, sir. Core team. Okay. Okay, sir. Okay, sir. Sir, this is bank details na idu, sir. Sorry, PAN number direct update na idu, sir. PAN number. ஷீட் என்ன இது சார்? இது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னா ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்தாச்சு சார். யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு சார். KVLMR அந்த வீடியோ செக் பண்ணுங்க சார். ஆட்டோமேட்டிக்கா வரும் சார். சார் எனி டவுட்ஸ்? సార్ ఎనీ డౌట్ సార్? ఇంకా సార్ సెంధిల్ సార్ ఎనీ డౌట్ సార్? Sir, shall we join tomorrow, sir? ఓకే సార్. Okay, thank you, sir. Good night, sir. ఓకే సార్. గుడ్ నైట్ సార్. సార్ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணாச்சு. ஓகே. ஓகே சார். நான் யூடியூப்ல ஷேர் பண்ணலாம் சார். ஓகே சார். Thank you, sir. ஓகே. யா. Okay, sir. Thank you, sir. யா ஓகே சார். థాంక్ యూ. Thank you, sir. ఓకే సార్. ఓకే.